நீ திமுகவையும் சேர்த்து நம்பிக்கை கொண்டால்தான் உண்மையான இஸ்லாமியன் அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை எங்களுக்கு செருப்புக்கு சமானமாக நாங்கள் பார்க்குறோம். ஏதோ இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் அதற்காக தாஜா செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உண்மையான இஸ்லாமியர்கள் யார், பொய்யான இஸ்லாமியர்கள் யார் என்பதை திமுக முடிவு செய்யக்கூடிய நிலைமையில இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட ஒரு மோசமான சூழல் எதுவுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு இஸ்லாமியர் என்றால் யார்? மன் சல்ல சலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வ அகல தபிஹத்தனா ஃபஹுவ முஸ்லிம். ஒரு முஸ்லீம் என்றால் அனைத்து நபர்களோடு ஜமாத்து தொழுகையில் கிபிலாவை முன்னோக்கி அவர் நேர்மையான முறையில் தொழுகை நடத்தினால் அது போதுமானது, அவர் இஸ்லாமியர். இவ்வளவுதான். இஸ்லாமியருக்கு அளவுகோல் பள்ளிவாசலில் போய் தொழுகை நடத்தணும், ஏக இறைவனை நம்பிக்கை கொள்ளணும், இவ்வளவுதான். இதை தாண்டி திமுக என்ன சொல்லுகிறது என்றால், நீ திமுகவையும் சேர்த்து நம்பிக்கை கொண்டால்தான் உண்மையான இஸ்லாமியன் அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை எங்களுக்கு செருப்புக்கு சமானமாக நாங்கள் பார்க்குறோம். திமுக எங்களை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தினா தான் நாங்கள் இஸ்லாமியர் என்றால் அதை விட ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையை நாங்கள் கேட்க தயாரில்லை. அதனால் திமுகவுடைய ஏமாற்று அரசியலை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க தேசத்தில் வளர்ச்சி மிகுந்த பாதையில் செல்ல ஆசைப்படுகிறார்கள். மாயாஜால வித்தையில் இனி அவர்கள் பணிய மாட்டார்கள் என்பதை அதற்கு பதிலாக நான் பதிய வைக்கிறேன். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இன்றைய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை. அதனால் இன்றைய வருடத்தில் நாங்கள் அழைப்பு கொடுக்கல. அடிப்படையில் வாக்கு வங்கிக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை செய்யலைன்றதை முதல்ல நாங்கள் பதிய வைக்கிறோம். ஏன்னா இஃப்தார் நிகழ்ச்சி என்றாலே ஏதோ இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் அதற்காக தாஜா செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. எங்களுடைய கட்சி அனைத்து மதங்களையும் மதிக்கிறது என்பதை நாங்கள் பறைசாற்றுவதற்கு தானே தவிர, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் இந்த 5 ஆண்டுகள் தான் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களின் பலன்களை இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அது என்னவெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை நாளைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அறிவிப்பார். அதே போன்று எங்களுடைய பேச்சுக்களையும் நாங்கள் புள்ளி விவரத்தை தருவோம். அதனால் இந்த மாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ வாக்கு வங்கிக்காக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் அது கிடையாது. திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்று சொல்லுகிற தாஜா அரசியல் யாருக்காகவும் செய்ய மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி மதம், மொழி, இனம், சாதி இவை அனைத்தையும் கடந்து அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒரே நேர்கோட்டில் பார்ப்பதனால ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்து மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்கிறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவ பெருமக்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்கிறார். இஸ்லாமியருடைய நம்பிக்கையை மதித்து ஒவ்வொரு பெருநாள் அன்றைக்கும், ஒவ்வொரு ரமலான் அன்றைக்கும், ஹஜ்ஜு பெருநாளைக்கும் வாழ்த்து தெரிவிப்பதிலிருந்து புனிதமிக்க அதே இருக்கிற அஜ்மீர் தர்கா ஷெரீஃபிற்கு ஒவ்வொரு வருடமும் 10 வருடங்களாக அந்த தர்கா ஷெரீஃபுக்கு வழங்கக்கூடிய சாதர் வழங்குவதிலிருந்து அதை மதிப்பை, மாண்பை வெளிப்படுத்துகிறார். அதனால் நாங்கள் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம் என்பதற்குத்தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை தவிர இதை வைத்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கடந்த காலத்தில் நாங்கள் சொன்னதில்லை, இனிமேலும் நாங்கள் அப்படி சொல்லப் போவதில்லை. வளர்ச்சி மிகுந்த பாரதத்தில் இஸ்லாமியர்களும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களின் கொள்கை நிலைப்பாடு. நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமியருடைய கல்வி, பொருளாதாரம், அரசியலுக்கான முன்னெடுப்பு போன்றவற்றில் அவர்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.